மனிதன் நன்றி கட்டவன். ட்ரேடிங் சிக்னல் HBU கன்சல்டன்சியால் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறது. ஆசிவாசன் ஆகிய நானோ HBU கன்சல்டன்சியாலோ எந்த விதமான சிக்னல்ஸும் நாங்கள் கொடுக்குறதில்ல. நீங்கள் இன்னொரு ஆள்ற சிக்னலை நம்பி ட்ரேட் பண்ணுறதை நாங்கள் ரெக்கமெண்டும் பண்ணுறதில்ல. ஏன் அதை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறலன்னா சில விஷயங்கள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு கிரிப்டோ கரன்சியை ட்ரேட் ஒன்று எடுக்க போகிறதுக்கு மேனுவல் ட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் 3 விஷயம் செய்யணும். ஒன்று ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும், எந்த கோயினில் ட்ரேட் எடுக்க போறீங்கிறது செலக்ட் பண்ணுறதுக்கு. கோயினை செலக்ட் பண்ணிட்டீங்களா, இப்போ கோயினை வச்சு எடுத்தது பிறகு பெஸ்ட்டான என்ட்ரி பாயிண்ட்டை நெக்ஸ்ட் பாயிண்ட் நான் கிரிப்டோ கரன்சி ஸ்பாட் ட்ரேடிங் மட்டும் சொல்கிறேன். ஃபியூச்சர், மார்ஜின், பைனரி இதெல்லாம் கேம்பிளிங் அதை பற்றி சொல்லலை. அடுத்தது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை பற்றி நான் கதைக்கல. நான் கையில் கிரிப்டோ கரன்சி ஸ்பாட் ட்ரேடிங்கை மட்டும். ஸோ ஸ்பாட் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விலை குறையக்குள்ளே வாங்கி விலை கூடக்குள்ளே விற்கணும். நீங்கள் வாங்கின இடத்துலேருந்து கீழே வரும்னு சொன்னால் ஒன்று டிசிஏ பண்ணணும், அப்படி ஸ்டாப் லாஸ் போட்டு உங்களோட ரிஸ்க்கை குறைக்கணும். ஓகே, இப்போ இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். அப்போ அடுத்தது நீங்கள் என்ட்ரி எடுக்க போகிறதுக்கு ரெண்டாவது டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணணும். எங்கே வாங்கணும் எங்கே விற்கணும்னு சொல்லி பார்க்குறது டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணணும். அடுத்து மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பார்க்கணும். மார்க்கெட் என்ன மாதிரி நியூஸ்கள் வந்துருக்கு, மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ் க்ரீட்டில் இருக்குதா ஃபியரில் இருக்குதா என்னன்னு சொல்லி அதை பார்த்து அதுவும் பயங்கரமான தாக்கல் செலுத்து. இவ்வளோத்தையும் பார்த்தா நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு நீங்கள் இன்றைக்கே கிரிப்டோ கரன்சிக்குள்ளே வந்து இன்றைக்கே இதெல்லாம் செய்யலுமான்னு கேட்டால் இல்லை. உங்களுக்குன்னு சொல்லி ஒரு லேர்னிங் கர்வ் ஒன்று இருக்குது. ஓகே, உங்களுக்குன்னு சொல்லி ஒரு படிக்கணும். ஓகே, இதெல்லாம் ஒன்றா நீங்கள் படித்து ட்ரையல் நேரம் செஞ்சு பார்த்தா நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆகலாம். ஓகே, நீங்கள் இன்றைக்கு வரணும் நாளைக்கு ட்ரேட் எடுக்க, நாளை அன்றைக்கி பில்கேட்ஸுக்கு டஃப் கொடுக்கணுன்னா சாரி அது இதில் நடக்க மாட்டேங்குது. ஸோ இதுக்கு மாற்றீடாக சிலாக்கள் என்ன செய்வாங்க, ஓகே எனக்கு மெனுவலாக இது டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணிடலாம். ஸோ நான் அதுக்காக பொட் கனெக்ட் பண்ணணும். பொட் கனெக்ட் பண்ணுவாங்க. பொட் கனெக்ட் பண்ணுறது டோட்டலி ஓகே. ஸோ பொட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்டன் அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. சம்மந்தமாக நான் நிறைய வீடியோஸில் பேசியிருக்கேன். இதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சிக்னல்ஸில் ரிலே அடிப்பாங்க. அப்படின்னா வேற ஒரு ஆள் என்ன செய்வார், அவர் இந்த ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல்லாம் பண்ணி அவருக்கு இந்த கோயினை வாங்குங்க, இந்த கோயினுக்கு இவடுத்து ஸ்டாப் லாஸ் போடுங்க, இவடுத்த டேக் ப்ராஃபிட் வைங்க, இதில் ட்ரேட் எடுங்கன்னு சொல்லி அவர் சிக்னல்ஸ் தருவார். அந்த சிக்னல்ஸை பார்த்து இவங்க என்ன செய்வாங்க, அப்படியே போய் ட்ரேட் போடுவாங்க. ஓகே, இதுதான் அந்த சிக்னல் ட்ரேடிங் சொல்கிறேன். நான் பர்சனலாக இதை நான் இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. இதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னால் 2. ஓகே, இப்போ சிக்னலை முதலாவது ஒரு ஆள் என்ன செய்கிறாரு அனலைஸ் பண்ணுற. இப்போ சிக்னல் ப்ரொவைட் பண்ணுற ஒரு குரூப்பில் இருக்கீங்கண்டா அவர் என்ன செய்கிறாரு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சிக்னல் தருவார். 2 விஷயம், ஒவ்வொரு ஆக்கள் அனாலிசிஸ் மெத்தட்டும் வித்தியாசமாக இருக்கும். ஓகே, ஸோ அவர் அனாலிசிஸ் பண்ணுறது அவர் சர்டன் பெனிஃபிட்ஸ் அவருக்கு எப்படி நல்லா படுது என்ன இது செய்யுதுன்னு சொல்லி அவர் அனலைஸ் பண்ணுவார். அவர் அனலைஸ் பண்ணுற விதம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சரியாக வரும், அவர் அனலைஸ் பண்ணுற கோயின் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்காதுங்கிறது முதலாவது விஷயம். 2வது டைமிங். அவர் அனலைஸ் பண்ணி மார்க்கெட் எடுத்து அவர் ட்ரேடை எடுத்து அந்த ட்ரேடை அதுக்கு பிறகு டைப் பண்ணி அதை அவர் சேனலில் போட்டு அதை நீங்கள் பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ட்ரேடிங் போர்ட்டலுக்கு போய் நீங்கள் ட்ரேடெல்லாம் போடுறோம்ல மார்க்கெட் அதே சேம் கண்டிஷனில் இருக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறி. இப்போ அவர் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுத்து முடிய அவருக்கு பெஸ்ட்டான என்ட்ரி கிடைச்சிடும். ஆனால் அவர் அதை சிக்னலாக மாற்றி அவர் டைப் பண்ணி போட்டு அதை காப்பி பண்ணி நீங்கள் எடுத்து ட்ரேட் போடக்குள்ள அந்த என்ட்ரியிலேருந்து மார்க்கெட் பம்ப் ஆகி ஆல்மோஸ்ட் டேக் ப்ராஃபிட் கட்டத்துக்கு வரக்குள்ள அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுப்பீங்கன்னு சொன்னால் நாளைக்கு அவர் செல் பண்ணுற கட்டத்துக்கு வந்துடும். ஆனால் நீங்கள் இப்போ என்ட்ரி எடுத்துட்டீங்க அவருக்கு அந்த மார்க்கெட் கீழே வாங்கிங்கன்னா அவருக்கு அந்த ட்ரேட் நீங்கள் ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் போடுங்கன்னா ஸ்டாப் லாஸ் அடி வரும், இல்லை டிசிஏ பண்ணுறேன்னா பண்ணணும். அப்படி நீங்கள் அதை ஒன்றும் போடாட்டி நீங்கள் ஃப்ளோட்டிங் லாஸில் கிடப்பீங்க. அதுக்கு பிறகு நம்ம எல்லார ஒரு ஃபேமஸான புத்தி ஒன்று இருக்குது, நன்றியட்ட புத்தி. அந்த நன்றியட்ட புத்தி எடுத்து என்ன செய்வீங்க, அவன் பச்சை கல்லன் எனக்கு சிக்னல் தரன்னு சொல்லி ஏமாற்றி போட்டான். அவன்கிட்ட நான் சிக்னல் வாங்கி ட்ரேட் பண்ணுறேன், ட்ரேட்டில் பயங்கரமாக லொஸ்ட் ஆகிட்டு அவன் ஒரு கல்லன் சொல்லி இதுக்கெல்லாம் அவன்கிட்ட அந்த சிக்னல் தாரன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு வந்தேன். நீங்கள் தான் போய் கெஞ்சி அவன்கிட்ட சிக்னல் வாங்கியிருப்பீங்க. ஓகே, எனக்கு சிக்னல் வாங்க, எங்களுக்கு இதை மாதிரி ஓன் அனாலிசிஸ் பண்ணுறது எங்களுக்கு எங்களுக்கு நாலேஜ் இல்லை, நீங்கள் எங்களுக்கு சிக்னல் பண்ணி தாங்கன்னு சொல்லி அவன்கிட்ட முதலாவது கேட்டு போனதே நீங்கள். நான் அந்த நன்றியை மறந்து கடைசியாக நாளைக்கு உங்களுக்கு அது சரி வராட்டி நீங்கள் நன்றி கேட்டதானமே தருவீங்க. இதுதான் 199% ஆக்கள் செய்கிறது, இதுதான் உண்மை. அதனால தான் நான் யாருக்குமே சிக்னல் கொடுக்குறேன் இல்லை, சிக்னல் வாங்கி ட்ரேட் பண்ணதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இல்லை. நீங்கள் உங்களோட ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மார்க்கெட் சென்டிமெண்ட்லாம் பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுங்க. அப்படி நீங்களும் அவங்களோட ஓனை எல்லாம் செஞ்சு நாளைக்கு நீங்கள் எடுத்த ட்ரேட் நல்லா போகாட்டி உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஓகே நான் எல்லாம் சரியாக தான் செஞ்சேன், ஓகே அது ஏதோ மிஸ்டேக் ஆகிட்டு, இந்த மிஸ்டேக்கு பொறுப்பார் 100% நான் தான், அப்போ யாரையுமே ஏச மாட்டேன். ஓகே, இதில் நான் ஒரு சர்டன் பாடம் ஒன்று படிச்சுட்டேன். ஓகே, இதுக்கு பிறகு இந்த மிஸ்டேக் என்ன செய்ய மாட்டேன். அப்படி நான் சரியாக செஞ்சுருந்தாலும் நான் எல்லாம் சரியாக செஞ்சுருக்கேன், நல்ல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிக்க இந்த கோயின்
திரும்ப மேலே வரணும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படி நான் ஸ்டாப் லாஸ் போடுறேன், டிசே பண்ணியிருக்கேன், நான் நல்ல என்ட்ரி எடுத்திருக்கேன், இதில் வந்து மேலே போய் இப்போ மார்க்கெட் சின்ன கரெக்ஷனுக்கு இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு திருப்தி ஒன்று இருக்கும் நீங்கள் உங்களோட ஓன் அனலைஸ் பண்ணக்குள்ள. ஆனால் சிக்னல் வாங்கினீங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே உங்களுக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அவன் ஏமாற்றி போட்டான், இது மட்டும்தான் உங்களுக்கு மண்டேயில் ஓடிட்டு இருக்கும். அதனால தான் நான் எப்பயுமே சிக்னல்ஸ் ப்ரொவைடர்ஸை சிக்னல் பொய்க்கு சிக்னல் தாராக்களும் இருக்கு, பிள்ளையா சிக்னல் தாராக்களும் இருக்கு. ஆனால் நல்ல சிக்னல்ஸ் அவங்க ஓனாக சரியாக செஞ்சு கொடுக்குறாக்களும் இருக்கு. ஆனால் நீங்கள் அப்படியான ஆக்களை யாருன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் நான் அப்படியான ஆக்கள் நீங்கள் கண்டுபிடிச்சி போய் அவங்கள்ட்ட ட்ரேட் எடுக்கிறதையும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்டா 1-2 ட்ரேட் அவங்க தாரது நல்லா போகக்குள்ளே நீங்கள் வாழ்த்துவீங்க. அதே இது ஜஸ்ட் ஒரு ட்ரேட் பிள்ளையா போனால் அவரை தூத்துருவீங்க நீங்கள். ஓகே, அதுதான் மனிதண்ட பண்பு. நான் அந்த மார்க்கெட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கிட்ட இருக்கிறேன். எனக்கு தெரியும் மனிதண்ட புத்தி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால் சொல்கிறேன், தயவு செய்து அடுத்த ஆக்களோட சிக்னலில் ரிலே ஆகாமல் உங்களோட ஓன் சிக்னலை நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணுங்க, நாலேஜ் வளர்த்துக்கோங்க. அதில் நீங்கள் ஒன்றும் குறைய போகிறல. நாலேஜை நீங்கள் எடுக்கிறதுல எதுவுமே உங்களுக்கு குறைய மாட்டேங்க. ஓகே, உங்களுக்கு நாலேஜ் கூட நீங்கள் தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவீங்க. ஓகே, அழியா செல்வம் கல்வி செல்வம். நீங்கள் எவ்வளோ பணம் சேகரித்தாலும் யாருன்னு அதை களவெடுத்து போகிற சான்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் எடுக்கிற நாலேஜ் யாருமே களவெடுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால் தயவுசெய்து நாலேஜ் எடுத்து உங்களோட ஓன் சிக்னலை நீங்கள் உருவாக்க பாருங்கள். இதை பற்றி மற்றாக்கள் என்ன நினைங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்த ஆக்களோட சிக்னல் வாங்கி ட்ரேட் பண்ணுறேன், அப்படி உங்களோட சிக்னலில் நீங்களே உருவாக்குறேன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.